ஜனவரி 25, 2025. இன்றைய வேத வசனம் ஏசாயா 38:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். Today Bible verse, Isaiah 38:5. I heard your request, I saw your tears, I will add 15 years to your days. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொன்னீரேன் தகப்பனே. கத்தாவே, அப்பா வேதத்துல கூட எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த பொழுது என் தகப்பனே நீர் அவர் இடத்துல விண்ணப்பத்தை அவருடைய விண்ணப்பத்தை நீங்க கேட்டு அவருடைய கண்ணீரை நீங்க கண்டு அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல என் தகப்பனே இன்றைக்கு நீங்க இறங்குங்க ஏசப்பா. ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் மருத்துவமனையில அப்ப மரணத்தை நோக்கி ஏதுவாய் இருக்கலாம் என் தகப்பனே. கேன்சர் வியாதியினால, அப்பா கிட்னி வியாதினால, லங்ஸ் வியாதினால, அப்ப மூளையில பாதிப்புகள், இருதயத்துல பாதிப்புகள், ஆக்சிடென்ட் ஆகி கை கால் நடக்க முடியாம, இல்ல அவ்வளவுதான் 2 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இல்ல இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, டாக்டர் சொல்லிட்டாங்களா. மகனே கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எசேக்கியா ராஜாக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுக்க போகின்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு கூட ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொன்னீர் என் தகப்பனே. இப்பொழுது இறங்க என் தகப்பனே. அப்ப மரணத்துக்கு ஏதுவாய் இன்னும் படுத்த படுக்கையாய் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெரியோர் முதியோர் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட அழுது கொண்டு இருக்கலாம், அவர்கள் உறவினர்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஏசப்பா. இப்பொழுது இறங்குங்க, அவர்கள் ஜெபத்துங்களுக்கு நீங்க பதில் தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்குவீராக, இப்பொழுது தொடுவீராக அப்பா. எல்லா சரீரத்துல இருக்க எல்லா பலவீனங்களும் இப்பொழுது நீர் எடுத்து போடுவீராக. அந்த பலவீனத்தை கொண்டு வந்து அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக என் தகப்பனே. அந்த சத்ருவை எடுத்து போடுங்க அப்பா. அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. புது உறுப்புகளை, ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் புதிதாக மாற்ற போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த கேன்சர் வியாதிகளை எடுத்து போடுங்க அப்ப. அந்த பிளட் கேன்சர் வியாதிகளை எடுத்து போடுங்க. விடுதலை தாங்க. கிட்னியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. அப்ப இருதயத்துல இருக்கிற அப்ப அந்த ஹார்ட் அட்டாக் வரும்படியான அடைப்புகளை இன்றோடு எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்துல. எல்லா அடைப்புகளும் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆவியானவரே, அப்ப லங்ஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளங்களும் ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. அப்ப அந்த மூளையில ஏற்பட்டு இருக்கிற எல்லா பாதிப்புகளும் இன்றோடு ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. அப்பா ஸ்தோத்திரம் என் தகப்பனே. இந்த மூளை இன்றைக்கு செயல்பட போகின்றதே ஆவியானவரே. அப்ப இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு விடுதலை பெற போகின்றார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்க, தொடுவீராக. ஆவியில நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஞானத்துல நிரப்புங்க என் தகப்பனே. இப்பொழுது நிரப்புங்க. எல்லா வியாதிகளும் இப்பொழுது குணமடைந்து கொண்டு இருக்கின்றதே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்க இயேசப்பா. ஆவியானவரே, அப்படியாய் கூட அப்பா இன்றைக்கு நீர் அவர்களுக்கு எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீரே அப்ப. அவர்களுக்கு நாட்களை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.